வணக்கம். பாரத போரை ஒரே அம்பில் முடிச்சுட அளவுக்கு சக்தி வாய்ந்த மனுஷன் ஒருத்தர் இருந்தார். அது யார் தெரியுமா? பீமனோட பேரன் கடோத்கஜோட மகன் பார்பரிக்கா. பார்பரிக்கா ஆனால் மகாபாரத போரில் போரிடவே இல்லை. அவர் போரிட்டு வந்தார்னா ஒரே அம்பில் பாரத போரே முடிஞ்சிருக்கும். சரி, இன்றைக்கி நம்ம பார்பரிக்காவை பற்றி பார்க்கலாம். பார்பரிக்கா சிறந்த சிவபக்தன். அவன் சிவனை நோக்கி தவம் இருந்து அந்த தவத்தின் வரமாக சிவபெருமான்ட்டு 3 அம்புகளை வாங்கிட்டு வரான். அந்த அம்புகள் எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது தெரியுமா? பார்பரிக்கா அந்த அம்பை எடுத்து எதிரின்னு நினச்சி எய்தானா அது எதிரில் 1000 பேர் இருந்தாலும் சரி, 10,000 பேர் இருந்தாலும் சரி, 1,00,000 பேர் இருந்தாலும் சரி, அவர்களை கொன்னுட்டு திரும்பவும் பார்பரிக்கா கிட்டே போய் சேர்ந்துடும். இந்த அம்புகளை எடுத்து சந்தோஷமாக அவர் போர்க்களத்தை நோக்கி போயிட்டுருக்கார். வழியில் ஒரு முனிவரை பார்க்குறார் பார்பரிக்கா. அந்த முனிவர் பார்பரிக்கா கிட்ட என்ன போரிட போறியா, போரிடுற அளவுக்கு உங்ககிட்ட என்ன சக்தி இருக்குன்னு கேட்குறாரு. அதுக்கு பார்பரிக்கா தங்கிட்ட இருக்க அம்புகளை பற்றி அவர்கிட்ட சொல்கிறாரு. அந்த முனிவரும் சரி, உன்னுடைய அம்பால் நான் உட்காந்துருக்க இந்த மரத்தோட இலைகள்லாம் பறித்து கீழே போட முடியுமானும் போது ஒரு அம்பை எடுத்து அந்த மரத்தை நோக்கி எய்துறாரு. அந்த அம்பை என்ன பண்ணுன்னா மரத்தில் இருக்க எல்லா இலையும் பறித்து கீழே போட்டுட்டு நேராக அந்த முனிவரோட காலடியில் வந்து குத்திட்டு நிற்குது. அதை பார்த்த பார்பரிக்காவுக்கு பெரிய அதிர்ச்சி. அந்த அம்பு தாக்கிட்ட தானே வரணும், ஏன் முனிவரோட காலடியில் போய் குத்திட்டு நிற்குதுன்னு பார்க்குறாரு. அந்த முனிவர் கால் எடுக்கிறாரு. அது அவர் காலு கீழே ஒரு இலை இருக்குது. எதிரிகள் எங்கே போய் ஒளிஞ்சாலும் அவர்களை தேடி கண்டுபிடிச்சு கொன்னுட்டு தான் அது பார்பரிக்கா கிட்டே போய் சேரும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த அம்புகள் அது. உடனே முனிவர் பார்பரிக்கா கிட்ட சரி, போர்க்களத்தில் நீ எந்த பக்கம் இருப்ப அப்படின்னும் போது பார்பரிக்கா தன்னுடைய அம்மாவுக்கு ஒரு வாக்கு கொடுத்துருப்பார். போர்க்களத்தில் பலவீனமான பக்கத்தில் இருந்து தான் தான் போரிடுவேன் அப்படின்ட்டு. அதை அப்படியே முனிவர்கிட்ட சொல்லுவார். முனிவர் அப்போ நீ கௌரவர்கள் பக்கமும் போரிட முடியாது, பாண்டவர்கள் பக்கமும் போரிட முடியாது. ஏன்னா நீ எந்த பக்கம் போனாலும் அவர்கள் பலம் வாய்ந்தவர்கள் ஆகிடுவாங்க. ஒரே அம்பில் எதிரில் இருக்கவங்களாம் சாகடிச்சிட்டு நீ, அதனால் நீ பாரத போரில் போரிட முடியாது. சரி, நீ எனக்காவது ஒரு உதவி பண்ணு அப்படின்னு கேட்பார். உடனே பார்பரிக்காவும் என்ன செய்யணும் சொல்லுங்கள் முனிவரே அப்படின்பார். முனிவர் அவர்கிட்ட உன்னுடைய தலையை என்கிட்ட கொடு அப்படின்பார். பார்பரிக்கா முனிவர்கிட்ட என்னுடைய தலையை நீங்கள் கேட்குறதால கண்டிப்பாக முனிவராக இருக்க மாட்டீங்க, உண்மையான உருவத்தை காமிங்க அப்படின்னு. அந்த முனிவர் கிருஷ்ண பரமாத்மா மாறி தன்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை பார்பரிக்காவுக்கு காமிப்பார். அதை பார்த்து சந்தோஷமான பார்பரிக்கா தன்னுடைய வாளை எடுத்து தன்னுடைய தலையை தானே வெட்டி கிருஷ்ணா கிட்ட கொடுத்துருவார். அவர் கொடுக்கும் போது ஒரு வேண்டுதல் வைப்பார். கிருஷ்ணா, இந்த மகாபாரத போரில் தான் நான் போரிட முடியல, இந்த போரையாவது பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன், அதுக்கு நீ உதவி பண்ணுன்னு கேட்டார். அதுக்கு கிருஷ்ணா என்ன சொன்னார் தெரியுங்களா? பார்பரிக்கா, இந்த மகாபாரத போரை நடந்ததுக்கான சாட்சியாக நீ தான் பிற்காலத்தில் எல்லாருக்கும் இருப்ப, அதனால் உன்னுடைய தலைக்கு எப்பவும் உயிரோட்டம் இருக்கும். உன் பேரை சொல்லி இங்கே வேண்டுதல்கள் எல்லாருக்கும் நீ அவர்களோட வேண்டுதலை நிறைவேற்றி வைக்கிற அளவுக்கு சக்தி கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு வரத்தை கொடுத்து அந்த மகாபாரதம் போர் நடந்த இடத்துக்கு பக்கத்தில் இருக்க மலை மேலே இவரோட தலையை வச்சுட்டார். மகாபாரதம் போர் முழுவதும் அந்த பார்பரிக்கா பார்த்தார். இன்னமும் வட மாநிலத்தில் பார்பரிக்காவுக்கு பக்தர்கள் அதிகம். ராஜஸ்தான், ஹரியானா, உத்தரப்பிரதேச மாநிலத்திலலாம் பார்பரிக்காவுக்கு, அதாவது கட்டு ஷாம்ஜின்ற பேரில் நிறைய கோவில்கள் இருக்குது, பக்தர்கள் அதிகம். அவர்கிட்ட என்ன வேண்டிக்கிட்டாலும் நடக்குன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா கிருஷ்ணா அவருக்கு அந்த வாக்கு கொடுத்துருக்காரு. மகாபாரத போரே ஒரு கட்டுக்கதைன்னு சொல்லிட்டு இருக்க எல்லார் மத்தியிலும் மகாபாரத போருக்கு ஒரு சாட்சியாக நம்ம கட்டு ஷாம்ஜி தான் இருக்கார். நன்றிகள். ஜெய் ஸ்ரீராம்.